எல்லோருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா அண்ட் நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிசம்பர் 3, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஆமா சிபி, இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி நிலா. மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி கியூரேட் பண்றாங்க. டிபிக்கலி மற்றவங்களை விட 5 மடங்கு கண்டென்ட் கம்மியா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேற லெவல்ல இருக்கு. சும்மாவா சொல்றீங்க? இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியலை ஃபாலோ பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் ஜெனரல் அவேர்னஸ்ல மேக்ஸிமம் 29 அட்டம்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ வாங்க லேட் பண்ணாம இன்றைய செஷனுக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். நிலா, நீங்க ஆரம்பிங்க. ஷோர் சிபி. முதல் நியூஸ், இனிமே இந்தியால விற்கப்படுற எல்லா புது மொபைல் போன்ஸ்லயும் சஞ்சார் சாத்தி ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால் பண்ணணும்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ், அதாவது டாட், எல்லா மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் இம்போர்ட்டர்ஸ்க்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. ஓ, சஞ்சார் சாத்தி ஆப் தொலைஞ்சு போன போனை ட்ராக் பண்ண, பிளாக் பண்ணலாம் யூஸ் ஆகுமே, அந்த ஆப் தானே? அதேதான். இந்த உத்தரவை ஃபாலோ பண்றதுக்கு 90 நாட்கள் டைம் கொடுத்திருக்காங்க. பிளஸ் கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு 120 நாட்கள் டைம் கொடுத்திருக்காங்க. சூப்பர். அப்போ இனிமே போன் வாங்கினாலே இந்த ஆப் உள்ள இருக்கும். இது டிசேபிள் பண்ண முடியாதா? குட் கொஸ்டின். அதையும் சொல்லியிருக்காங்க. ஃபோனை இனிஷியலா செட்டப் பண்ணும்போதே இந்த ஆப் தெரியற மாதிரி இருக்கணும். அதோட ஃபங்க்ஷன்ஸை டிசேபிள் பண்ணவோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவோ முடியாதுன்னு டிரெக்டிவ்ல தெளிவா சொல்லிட்டாங்க. செக்யூரிட்டிக்கு ஒரு நல்ல ஸ்டெப் இது. பெர்ஃபெக்ட். அடுத்த நியூஸ்க்கு போகலாம். யூனியன் மினிஸ்டர் பிரலாத் ஜோஷி அவர்கள் ஹரியானால இருக்கிற ரிவாரில ஒரு பயோமாஸ் பெல்லட் பிளான்ட்டை தொடங்கி வச்சிருக்காரு. பயோமாஸ் பெல்லட் பிளான்ட்டா அப்படின்னா? சிம்பிளா சொல்லணும்னா விவசாய கழிவுகள், குறிப்பா வைக்கோல், பேடி ஸ்ட்ரா மாதிரியான விஷயங்களை எரிபொருளா மாத்திர இடம். இந்த பிளான்ட்ல ஒரு நாளைக்கு 240 டன்ஸ் பர் டே அளவுக்கு பயோமாஸ் பெல்லட்ஸ் தயாரிக்க முடியும். ஓஹோ, இந்த பெல்லட்ஸ் என்ன பண்ணுவாங்க? இத தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல பயன்படுத்துவாங்க. கவர்மெண்டோட மேண்டேட்டரி பயோமாஸ் கோ ஃபயரிங் பாலிசின்னு ஒன்னு இருக்கு. அதாவது அனல் மின் நிலையங்கள்ல நிலக்கரி கூடவே ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த பயோமாஸ் பெல்லட்ஸையும் சேர்த்து எரிக்கணும். இது பொல்யூஷனை குறைக்கும். அண்டர்ஸ்டுட். சோ கோ ஃபயரிங்னா ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஃபயர் பண்றது. இந்த பிளான்ட் ஆபரேட் பண்றது யாரு? இத K2 குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் ஆபரேட் பண்றாங்க. கிரேட். அடுத்தது ஒரு நினைவு நின்னம் வெளியீடு. ஐஐடி கரக்பூர் அண்ட் இந்தியா போஸ்ட் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் கமமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பை லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்டாம்ப்? ஐஐடி கரக்பூரோட பிளாட்டினம் ஜூபிலி, அதாவது 75th ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக. இந்த ஸ்டாம்பை வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற போல்பூர்ல நடந்த ஒரு விழால ரிலீஸ் பண்ணாங்க. வாவ், 75 இயர்ஸ், ஆசம். சரி, அடுத்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே. ஆமா சிபி, இது இம்பார்ட்டன்ஸ் 3 நியூஸ். யூனியன் கேபினெட் ஒரு புது ஸ்கீமுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸ்கீம் டு ப்ரோமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிண்டர்ட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ், REPM. இதோட மொத்த அவுட்லே 7260 கோடி ரூபாய். REPM, ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். இது எங்க யூஸ் ஆகும்? இது ஹை பவர் மேக்னெட்ஸ். நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், விண்ட் டர்பைன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்னு நிறைய இடத்துல இது ஒரு கிரிட்டிக்கல் காம்போனன்ட். இப்போ நாம இத பெரும்பாலும் இம்போர்ட் பண்றோம். இந்த ஸ்கீம் மூலமா இந்தியாலேயே வருஷத்துக்கு 6000 மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம் அளவுக்கு REPM உற்பத்தி செய்ய இலக்கு வச்சிருக்காங்க. 7260 கோடி அவுட்லேல என்னென்ன இருக்கு? அதுல 6450 கோடி REPM சேல்ஸ்க்கு 5 வருஷத்துக்கு சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவா கொடுப்பாங்க. மீதி 750 கோடி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்றதுக்கு கேபிட்டல் சப்சிடியா கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகே, இந்த கெபாசிட்டியை யாருக்கு ஒதுக்குவாங்க? ஒரு குளோபல் காம்படிட்டிவ் பிட்டிங் ப்ராசஸ் மூலமா 5 பெனிஃபிஷியரிஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1200 MTPA வரைக்கும் கெபாசிட்டி கிடைக்கும். இந்த ஸ்கீமோட டோட்டல் டியூரேஷன் 7 வருஷம். 2 வருஷம் ஃபெசிலிட்டி கட்ட, 5 வருஷம் இன்சென்டிவ் கொடுக்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ரேர் எர்த் பிளேசர் டெபாசிட்ஸ்ல இந்தியா உலகத்திலேயே டாப் 3 கண்ட்ரீஸ்ல ஒன்னா இருக்கு. ஆனாலும்
நம்ம டிமாண்ட் 4000 to 5000 டன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம மேனுஃபேக்சரிங் தான் இல்ல. இந்த ஸ்கீம் அதை மாத்தும். டெஃபினட்டா மாத்தோம். சரி, இப்ப நம்ம ஊர் நியூஸ்க்கு வருவோம். தமிழ்நாட்டில இருந்து ஒரு 5 புது பொருட்களுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், அதாவது GI டேக் கிடைச்சிருக்கு. வாவ், சூப்பர் நியூஸ். இதோட சேர்த்து தமிழ்நாட்டுல GI டேக்ட் ப்ராடக்ட்ஸோட மொத்த எண்ணிக்கை 74ஆ உயர்ந்திருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சிபி? சொல்றேன் கேட்டுக்கோங்க. உறையூர் காட்டன் சாரி, கவிம்பபாடி நாட்டு சர்க்கரை, அதாவது ஜாகரி பவுடர், நாமக்கல் மக்கள் பாத்திரங்கள், அதாவது சோப்ஸ்டோன் குக்வேர், அதாவது கல்சட்டி, தூயம்மல்லி ரைஸ் அண்ட் அம்பசமுத்திரம் சொப்பு சாமான், அதாவது உட்டன் டாய்ஸ். அடேங்கப்பா, நம்ம தூயமல்லி அரிசிக்கும் கிடைச்சிருக்கா? இந்த பேர்லயே ஒரு தனித்துவம் இருக்கு. பியோர் ஜாஸ்மின்னு அர்த்தமா. இது ஒரு ட்ரெடிஷனல் சம்பா சீசன் ரைஸ். ஆமா, உறையூர் காட்டன் சாரியை திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல நெய்றாங்க. கவிந்தபாடி நாட்டு சர்க்கரை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும், அம்பசமுத்திரம் சொப்பு சாமான் திருநெல்வேலியில இருந்தும் வருது. நாமக்கல் கல்செட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே, அதுக்கும் GI டேக். செம்ம. ஆமா, அடுத்த நியூஸும் ஒரு பெயர் மாற்றம் பத்தினது தான். புதுசா கட்டப்பட்ட பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு சேவா தீர்த் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இத எக்ஸிகியூட்டிவ் என்க்ளேவ் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு பகுதி இது. அதேதான். இந்த காம்ப்ளெக்ஸ்ல கேபினட் செக்ரட்டேரியட், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டேரியட் அண்ட் இந்தியா ஹவுஸ் ஆபீசஸும் செயல்படும். இதோட ஸ்டேட் கவர்னர்ஸோட அபிஷியல் ரெசிடென்ஸான ராஜ்பவன்ஸும் இனி லோக் பவன்ஸ்னு பேர் மாத்தப்படும். ஓ, இந்த மாதிரி பேர் மாற்றம் இப்போ நிறைய நடக்குதே. ராஜ்பாத்த கர்த்தவ்ய பாத்னு மாத்துனாங்க, PM ரெசிடென்ஸ லோக் கல்யாண் மார்க்னு மாத்துனாங்க. அந்த வரிசையில இதுவும் சேர்ந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. நேஷனல் நியூஸ் முடிஞ்சது. இங்க ஒரு சின்ன பிரேக், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா நண்பர்களே, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. சீரியஸ்லி, இட் ஒர்க்ஸ் லைக் மேஜிக். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பிரேக் முடிஞ்சது. வாங்க எக்கானமி நியூஸ்க்கு போகலாம். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அஸ்ஸாம் அண்ட் மேகாலயால இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்காக $475.8 மில்லியன் லோனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த அமௌண்ட் எப்படி பிரியுது? அஸ்ஸாம்க்கு $398.8 மில்லியன் லோன் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற டெர்ஷியரி ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாடர்னைஸ் பண்றதுக்காக. கவுஹாத்தி மெடிக்கல் காலேஜை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹப்பா மாத்துறதும் இதுல அடங்கும். அப்போ மேகாலயாக்கு $77 மில்லியன் லோன். இது அங்க இருக்கிற இன்டகிரேட்டட் ஈகோ டூரிசம் அண்ட் சஸ்டெயினபிள் அக்ரி லைவ்லிஹுட்ஸ் ப்ராஜெக்டுக்காக. இது மேகாலயா விஷன் 2032 சப்போர்ட் பண்ணுது. இதோட $1 மில்லியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கிராண்டும் கொடுத்திருக்காங்க. காட் இட். அடுத்த பேங்கிங் நியூஸ். RBI சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் ஸ்டேக் வாங்க போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல்னா? FPIனா யாரு? FPIனா வெளிநாட்டுல இருந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க. போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல்னா ஒரு விஷயம் நடந்த பிறகு அதுக்கு அப்ரூவல் கொடுக்கிறது. இங்க 1729 கேபிட்டல் அப்படிங்கிற FPI SSFBல 7.14% ஸ்டேக் வாங்கினதுக்கு RBI இப்ப அப்ரூவல் கொடுத்திருக்கு. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட், அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரியில நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் ரிலையன்ஸ் ஜியோவும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு மொபைல் பேஸ்ட் சேஃப்டி அலர்ட் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான். இந்த சிஸ்டம் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஸ்ட்ரெச்சஸ், ஸ்ட்ரே கேட்டில் ஜோன்ஸ் அண்ட் ஃபாக் அஃபெக்டட் ஏரியாஸ் பத்தியெல்லாம் ரோட் யூசர்ஸ்க்கு வார்னிங் கொடுக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே. NHAI பத்தி சொல்லுங்க சிபி. NHAI சேர்மன் சந்தோஷ் குமார் யாதவ். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1988. பெர்ஃபெக்ட். இன்னொரு MOU நியூஸ் இருக்கு. கோச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குசாட் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. மரீன் அண்ட் எர்த் சிஸ்டம் சயின்சஸ் துறைகள்ல ஒத்துழைப்பை அதிகரிக்க தான் இந்த MOU. அண்டர்ஸ்டுட். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போகலாம். நேபாள் அவங்களோட ₹100 டினாமினேஷன் கரன்சி நோட்ஸ்ல ஒரு ரிவைஸ்டு மேப்பை ஃபீச்சர் பண்ணிருக்காங்க. இது இந்தியா கூட ஒரு பார்டர் டிஸ்பியூட்டை கிளப்பியிருக்கு. என்ன மேப் அது? அந்த மேப்ல காலாபானி, லிப்பு லேக்,
அண்ட் லிம்பியோதுராங்கிற இடங்களை நேபாள் அவங்களோட டெரிட்டரியா காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த இடங்களை இந்தியாவும் கிளைம் பண்ணுது. அதனால இந்தியா இந்த மூவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓ, இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. சரி, அடுத்தது COP30 யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸோட 30th செஷன் பிரேசில்ல இருக்கிற பெலம்ல முடிவடைஞ்சிருக்கு. இதுல என்ன முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க? பெலம் பேக்கேஜ்னு ஒன்ன அடாப்ட் பண்ணிருக்காங்க. இதுல 29 முடிவுகள் இருக்கு. டீஃபாரஸ்டேஷனை தடுக்கவும் ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து மாறவும் பிரேசில் சில ரோட் மேப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. ஃபைனான்ஸ் சம்பந்தமா ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருக்கா? இருக்கு. 2035க்குள்ள வருஷத்துக்கு $1.3 trillion மொபிலைஸ் பண்ணணும்னு மெம்பர் நேஷன்ஸ் கமிட் பண்ணிருக்காங்க. வல்னரபிள் நேஷன்ஸ்க்கான அடாப்டேஷன் ஃபைனான்ஸை 2035க்குள்ள ட்ரிபிள் பண்ணவும் ஒப்புக்கிட்டாங்க. வேற ஏதாவது புது இனிஷியேட்டிவ்ஸ்? நிறைய இருக்கு. கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் CIF ARISE ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணிருக்கு. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அவங்களோட நேஷனல் டிஜிட்டல் கார்பன் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரியை லான்ச் பண்ணிருக்காங்க. கம்போடியா ஃபாசில் ஃபியூவல் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டில 18வது நாடா சேர்ந்திருக்கு. இந்தியா இன்னும் இதுல சேரல. வாவ், 2025 எர்த் ஷாட் பிரைஸ் வின்னர்ஸும் அனௌன்ஸ் பண்ணாங்களே. ஆமா, 5 வின்னர்ஸ்: ரீகிரீன், பிரேசில், சிட்டி ஆஃப் பொகோட்டா, கொலம்பியா, தி ஹை சீஸ், ட்ரீட்டி, குளோபல் ஓஷன் இனிஷியேட்டிவ், லாகோஸ் ஃபேஷன் வீக், நைஜீரியா, அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், பங்களாதேஷ். ஒவ்வொருத்தருக்கும் €1 மில்லியன் பிரைஸ் மணி. சூப்பர். நெக்ஸ்ட் காப் எங்க நடக்குது? COP31 2026ல டர்க்கில நடக்கும். கிரேட். இப்போ டிஃபென்ஸ் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் USA கூட ₹7,995 crore ஒரு 5-year அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு? இந்தியன் நேவி கிட்ட இருக்கிற 24 MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர்ஸுக்கு ஃபாலோ ஆன் சப்போர்ட் வழங்குறதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட். இந்த ஹெலிகாப்டர்ஸோட மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்தியாலேயே ஏற்படுத்துறது இந்த டீலோட ஒரு கீ பார்ட். இந்த MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர் யாரு டெவலப் பண்ணது? இதை டெவலப் பண்ணது சிக்கார்ஸ்கி ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன். இது லாக்கீட் மார்ட்டினோட ஒரு பார்ட். இது ஒரு நேவல் ஹெலிகாப்டர். ஆன்டி சப்மரீன் வார்ஃபேருக்கும் ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேருக்கும் யூஸ் ஆகிறது. இந்த 24 ஹெலிகாப்டர்ஸ் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் 2020லேயே சைன் பண்ணிட்டாங்க. ஓகே, பிசினஸ் நியூஸ் பார்க்கலாம். LIC சிப்லால அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? 1.64 கோடி ஷேர்ஸ்க்கு மேல வாங்கி அவங்களோட ஸ்டேக்கை 5.025%ல இருந்து 7.055%ஆ உயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பெரிய மர்ஜரை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவங்களோட சப்சிடரியான ஸ்டார் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன்ஸ் லிமிடெட், அதாவது STPல ஜியோ ஸ்டார் கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஜியோ ஸ்டார்னா? ஜியோ ஸ்டாருங்கிறது ரிலையன்ஸோட மீடியா பிசினஸும் வால்ட் டிஸ்னியோட இந்தியா ஆபரேஷனும் சேர்ந்த $8.5 பில்லியன் ஜாயிண்ட் வெஞ்சர். ஸ்டார் பிராண்ட் இப்போ ஜியோ ஸ்டாருக்கு கீழே வந்துடுச்சு. இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு பார்ட்னர்ஷிப் நியூஸ் இருக்கு. அக்சென்ச்சரும் OpenAIயும் அஃபிஷியலா பார்ட்னர் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? அக்சென்ச்சரோட ஆபரேஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல அட்வான்ஸ்ட் AI கேப்பபிலிட்டிஸை இன்டிகிரேட் பண்றதுக்கு தான். அக்சென்ச்சர் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ChatGPT என்டர்பிரைஸை டிப்ளாய் பண்ண போறாங்க. ஏஜென்டிக் AI சிஸ்டம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிசினஸ் ஆபரேஷன்ஸை மாத்த போறாங்களாம். ஏஜென்டிக் ஏஐனா? அது ஒரு அட்வான்ஸ்ட் AI சிஸ்டம். மனுஷங்க மாதிரி தானாவே யோசிச்சு பிளான் பண்ணி காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸை முடிக்கும். ஃபியூச்சர் ஆஃப் AI தான் இது. அக்சென்ச்சர் CEO ஜூலி ஸ்வீட், ஹெட்குவார்ட்டர்ஸ் டப்ளின், அயர்லாந்து. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் சிபி. இப்போ ஸ்டேட் நியூஸ். அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து 2 பொருட்களுக்கு GI டேக் கிடைச்சிருக்கு. என்னென்ன அது? ஒன்னு தாவோ, இது ஒரு ட்ரெடிஷனல் ஹேண்ட் கிராஃப்டட் பிளேட். இன்னொன்னு யாக் சுருப்பி, இது அருணாச்சலி யாக்கோட பால்லேருந்து செய்யப்படுற ஒரு ஹைலாண்ட் சீஸ். அருணாச்சல் பிரதேஷ் 2030க்குள்ள 50 GI ப்ராடக்ட்ஸுக்கு எய்ம் பண்றாங்க. கிரேட். அடுத்ததா தெலங்கானா கவர்மெண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூஸ் பயோப்ராசஸ் டிசைன் அண்ட் ஸ்கேல் அப் ஃபெசிலிட்டியை ஹைதராபாத்ல இருக்கிற ஜீனோம் வேலியில லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன சிங்கிள் யூஸ் பயோப்ராசஸ் ஃபெசிலிட்டி? இது லைஃப் சயின்சஸ் செக்டாருக்கு ரொம்ப முக்கியம். இங்க R&Dக்கு தேவையான பயோரியாக்டர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லாம் சிங்கிள் யூஸ் டெக்னாலஜில இருக்கும். அதாவது ஒரு பேட்ச் முடிஞ்சதும் அந்த காம்பனன்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசா மாத்திருவாங்க. இதனால கண்டாமினேஷன் ரிஸ்க் குறையும், ப்ராசஸ் வேகமாகும். இந்த ஃபெசிலிட்டிக்கு தெலங்கானா 1 பயோன்னு பேர் வச்சிருக்காங்க. அண்டர்ஸ்டுட். இப்போ அவார்ட் செஷனுக்கு வந்துட்டோம். இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் 2025 அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. வாவ், லிஸ்ட் பெருசா போகுதே. சரி, சொல்லுங்க. பார்ட்னர் ஸ்டேட் கேட்டகரியில ராஜஸ்தானுக்கு கோல்ட் மெடல், ஃபோக்கஸ் ஸ்டேட் கேட்டகரியில ஜார்க்கண்டுக்கு கோல்ட் அவார்ட், ஸ்டேட்ஸ் அண்ட் யூட்டிஸ் கேட்டகரியில ஒடிசாவுக்கு கோல்ட் அவார்ட்.
மேகாலயாக்கு தீமேட்டிக் பிரசன்டேஷனாகவும் ஹரியானாக்கு ஸ்வச் பெவிலியனாகவும் கோல்டு அவார்ட் கிடைச்சிருக்கு. ஃபாரின் பவிலியன்ஸ் கேட்டகரியில தாய்லாண்டோட தாய் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் கோல்டு வாங்கியிருக்காங்க. மினிஸ்ட்ரீஸ் அண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கேட்டகரியில மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கோல்டு மெடல், PSUs அண்ட் PSBs கேட்டகரியில ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாக்கு கோல்டு அவார்ட், டீ போர்ட் ஆஃப் இந்தியாக்கும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டாக்ஸ் சர்வீசஸ்க்கும் கோல்டு அவார்ட் கிடைச்சிருக்கு. அப்பா எவ்வளவு கோல்ட்! சரி, கடைசி நியூஸ். வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் அவார்ட்ஸ் 2025. ஆமா, வேர்ல்ட் அத்லெட்டிக் ஆஃப் த இயர் டைட்டில்ஸ அமெரிக்கன் ஸ்பிரிண்டர் சிட்னி மெக்லைன் லெவ்ரோனும் ஸ்வீலிஷ் போல் வால்டர் அர்மாண்ட் மோண்டோ டூப்ளாண்டிஸும் வின் பண்ணிருக்காங்க. டூப்ளாண்டிஸ்க்கு இது 4வது முறை, மெக்லைன் லெவ்ரோனுக்கு இது 2வது முறை. அவங்க 400 மீட்டர் ஃபிளாட் அண்ட் 400 மீட்டர் ஹர்டல்ஸ் ரெண்டுலயும் வேர்ல்ட் டைட்டில்ஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் அத்லீட். ஆமா, அது ஒரு பெரிய சாதனை. மத்த அவார்ட்ஸ் வாங்கினவங்கள இம்மானுவேல் வான்யோனி, நிக்கோலா ஓலசாகஸ், செபேஸ்டியன் சாவே, மாரியா பெரஸ் அண்ட் எட்முண்ட் செரம் அண்ட் ஜான் ஜியாலேமே அடங்கும். வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் பிரசிடென்ட் செபாஸ்டியன் கோ, ஹெட்குவார்ட்டர்ஸ் மொனாக்கோ. ஃபென்டாஸ்டிக். இதோட இன்னைக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆமா சிபி, கேட்டீங்க இல்லையா நண்பர்களே? இதே மாதிரி ஒரு நியூஸ் கூட மிஸ் பண்ணாம ஃபன்னா படிக்கணும்னா நம்ம பாட்காஸ்ட தினமும் கேளுங்க. படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணுமா? அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடத்துவோம். இது சும்மா குவிஸ் இல்ல, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு APL. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். உங்க ஸ்கோர்ஸ் மாச கடைசி வரைக்கும் கவுண்ட் செய்யப்படும். அட் த எண்ட் ஆஃப் தி மந்த் வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் செஷன்ல சந்திப்போம். அது வரைக்கும் this is Neela. And this is Sibi signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye bye.